ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ஆடி மாத பலன்கள் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. இந்த ஆடி மாத பலன்கள் வந்து ஜூலை 16லேருந்து ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆடி மாத பலன்கள். இந்த ஆடி மாதம் எப்போ பிறக்குதுன்னா அனுஷ நட்சத்திரத்துலேயும் ஏகாதசி திதியிலையும் இந்த மாதம் வந்து பிறக்குது. முக்கியமாக அனுஷ நட்சத்திரக்காரங்கள் வந்து பரிகாரம் பண்ணிக்கணும். அது வந்து என்னென்னா, இந்த ஆடி மாதம் வந்து உங்களுடைய நட்சத்திரத்திலே பிறக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, குடிக்கிறதுக்கு ஜலம் அல்லது வந்து பசுமாட்டுக்கு தீவனம், கோவில்களுக்கு வந்து போய் தீபம் போடுறது அல்லது லைட்டு தானமாக கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு வரக்கூடிய சிக்கல்கள், ஏதாவது திடீர்னு விபத்து கண்டங்கள், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்து உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். பொதுவாக அன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க, அது ரொம்ப நல்லது. உங்களுடைய நட்சத்திரத்தில் தான் இந்த மாதம் பிறக்குது, அதனால ரொம்ப ரொம்ப அவசியமானதுங்க. விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் வந்து 2, 3 ஆகஸ்ட் 2ஆம் தேதி 3ஆம் தேதியும் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் வருது. அன்னைக்கு வந்து முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதையும் பொறுமையும் நிதானத்தையும் கையாள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமானதுங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்காதீங்க, பொறுமையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும். மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்ல மாதம்தான். ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆடி மாதமே அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது. பலவிதமான பாக்கியங்களை தேடி கொடுக்கக்கூடிய மாதமாக தான் இது இருக்குது. அதே நேரத்தில் ஒரு யோகம் வரும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, பொறுமையாகவும் இருக்கணும், நிதானமாகவும் இருக்கணும். உங்களுக்கு வந்து சனியோடைய பார்வை, அதாவது சனியோடைய 10ஆம் பார்வையும் செவ்வாயோடைய பார்வையும் இந்த மாதம் உங்களோட ராசிக்கு விழுகுது. பொதுவாகவே விருச்சக ராசிக்கு ஏகப்பட்ட திருஷ்டிகள் இருக்கும். முக்கியமாக வந்து அனுஷம், கேட்டை நட்சத்திரம், இந்த 2 நட்சத்திரக்காரங்களுக்கும் ஏகப்பட்ட திருஷ்டிகள் இருக்கும். இந்த மாதம் வந்து பல மடங்காக அது இருக்கும். ஏன்னா வக்ர சனியோடைய பருவம் இருக்குது, செவ்வாயோட பருவம் இருக்குது. செவ்வாயும் சனியும் எந்த இடத்த பார்க்குதோ கோச்சாரத்தில், அந்த ராசிக்கு வந்து சிறு கண்டம் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. கண்டம்னா நீங்கள் பயப்பட வேண்டாம். முருகன் வழிபாடு நிறைய பண்ணுங்கள். இந்த மாதம் நீங்கள் பண்ணக்கூடியது வந்து அம்பாள் வழிபாடு பண்ணுவீங்க. அதோடு சேர்த்து முருகன் வழிபாடு பண்ணுங்கள். முக்கியமாக மருதமலைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா உங்களால் அவ்வளோ தூரம் நீங்கள் ட்ராவல் பண்ணி போக முடியல அப்படின்னா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகனை போய் வழிபாடு பண்ணுங்கள், அது ரொம்ப நல்லது. செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப அவசியமானது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குங்க. அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ணிவிட்டு நார்மலாக தான் ஹேண்டில் பண்ணுவீங்க, எப்போவுமே பொறுமையாக தான் இருப்பீங்க வீட்டில். ஆனால் திடீர்னு ஒரு நாள் நீங்கள் வருவீங்க, வீட்டில் ஏதாவது கத்துவாங்க, அதனால அன்னைக்குன்னு பார்த்து திடீர்னு ஏதோ ஒன்று வெடிச்சிருவீங்க, பொங்கிடுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் வீட்டில் மன சங்கடங்கள், பிரச்சனைகள் இது மாதிரிலாம் வரும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதம் ஃபுல்லாகவே நீங்கள் என்னென்னா பொறுமை 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 பொறுமையோ பொறுமை அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி ரொம்ப பொறுமையாக இருக்கணும். மெடிடேஷன் பண்ணுங்கள், அதுதான் நல்லது. வேலைக்கு போயிட்டு வந்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்கும், அந்த டைம் பார்த்து வீட்டில் இருக்கக்கூடியவங்க பெரியவங்களாக இருந்தாலும் சரி, சின்னவங்களாக இருந்தாலும் சரி, அப்போ தான் உங்கள் குழந்தை படிக்காது, அதனால் டென்ஷன் ஆவீங்க. இதெல்லாம் வந்து இந்த மாதம் உங்களுக்கு வந்து வரும். ஆனால் அதெல்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு நீங்கள் தகுதியான ஆளும் தான். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் பெரிய லெவலில் ஹேண்டில் பண்ணிடுவீங்க. அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் கிடையாது. உங்களுக்கு குரு நல்ல பொசிஷனில் இருக்காருங்க. திடீர்னு அதிர்ஷ்டம் வரதுக்கு உண்டான அமைப்புகளும் இந்த மாதத்தில் உண்டுங்க. இந்த 12/7 கூடைய சுக்கிரன் வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு வரும்போது வேலையில் நல்ல மாற்றங்கள், உத்தியோகத்தில் மாற்றங்கள், தொழிலில் நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படும். நீங்கள் ஆல்ரெடி ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தால் கூட இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி அதை விட பெஸ்ட்டாக கிடைக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் இருக்குது. திடீர்னு வரும், எதிர்பார்த்துருக்கே மாட்டீங்க, இப்படியா நமக்கா அப்படின்னு நீங்கள் நினச்சி ஆச்சரியப்படுற வகையில் கண்டிப்பாக இருக்கும். நல்ல இன்கம் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. குருவோடைய பார்வை கோடி நன்மைங்கிற மாதிரி குருவோடைய பார்வை இருக்குது. எந்த விஷயங்களாக இருந்தாலும் சமாளிச்சிட முடியும். இந்த மாதம் முருகன் வழிபாடு பண்ணுங்கள். பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நிறுத்தி நிதானமாக பண்ணணும். கணவனாக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போகணும். இல்லை அப்படின்னா சண்டை சச்சரவுகளாகி அது பஞ்சாயத்து வரைக்கும் போகும். முக்கியமாக அனுச நட்சத்திரக்காரங்க அவங்க வந்து ஒரு விஷயத்தை நான் தான் சொல்கிறேன்ல, நான் சொல்கிறது நீ கேளு அப்படின்னு அடம் பிடிக்காமல் என்ன பண்ணணும் அப்படின்னா நிதானமாக செல்ல வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமானது.
பொறுமையாக இருக்கணும். படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து படிப்பில் ரொம்ப கவனம் செலுத்தணும். அனுச நட்சத்திரக்காரங்க முக்கியமாக படிப்பில் கவனம் செலுத்தலை அப்படின்னா மார்க்கு நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்காது, மாறி போயிடும். ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துகிட்டு இருந்தவங்க திடீர்னு 4th 5th ரேங்க்குக்கு போயிடுவாங்க. இது எல்லாமே வந்து இந்த சனி வக்ரச்சனியோடைய பார்வையும் செவ்வாயோடைய பார்வையும் ஏற்படுத்தி கொடுக்கும். கவனமாக இருக்கணும். படிக்கிற விஷயங்கள் எல்லா கொஷினும் படிங்க. நீங்கள் எந்த கொஷினை ஸ்கிப் பண்ணுறீங்களோ கரெக்டாக அந்த கொஸ்டின் தான் வரும். அதனால எல்லா கொஷினும் படிங்க. எல்லா விஷயத்தையும் த்ரோ பண்ணி போங்க. அதே மாதிரி போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு திடீர்னு அதிர்ஷ்டம் வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதே மாதிரி இடம் வாங்குறதுக்கு உண்டானது. தாயாருடைய உடல்நிலையில் கவனம் செலுத்தணும். முக்கியமாக இந்த மாதம் வந்து நீங்கள் வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனம் இருக்கணும். கவனச்சிதறல்கள் இருந்துச்சு அப்படின்னா உறுதியாக மருத்துவ செலவு உண்டு. அது சுப விரயமாக இருக்காது. அதனால் பார்த்துக்கங்க. முக்கியமாக நீங்கள் ஒரு பொறுமை இல்லை, என்னால் ஹேண்டில் பண்ண முடியலன்னா நீங்கள் நடந்து போங்க, இல்லைன்னா பஸ்ஸில் ட்ரெயினில் போயிடுங்க. நீங்கள் ஓன் டிரைவ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஸ்னஸ் விஷயமா நான் இன்றைக்கி நைட்டே போகணும் அப்படின்னா செலவு பார்க்காம ஆக்டிங் டிரைவரை போட்டுட்டு போங்க. நீங்களாக ஓனாக நைட் டைமில் ட்ரைவ் பண்ணுறத இந்த மாதத்துக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பெண்கள் சரி, பொதுவாகவே விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. முக்கியமாக பெண்களுக்கு இது ஒரு நல்ல மாதம். நிறைய அனுகூலங்கள்லாம் இருக்கும். நீண்ட தூர பிரயாணம் பண்ணி கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணி புனித ஸ்தலத்துக்கு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் உங்களுக்கு. தெய்வ அனுகூலம் இந்த மாதம் உறுதியாக உங்களுக்கு உண்டுங்க. இந்த விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.